Hi friends, welcome to Parupum Neyum channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹெல்தியான டேஸ்டியான ஒரு weight loss ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு அடை தோசை வகையான ரெசிபி. இத நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்ல டின்னருக்கோ நம்ம ஈஸியா வீட்ல நம்ம செய்யலாம். சோ இது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏனா இதல சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்ல சத்து நிறைந்த பொருட்கள். இந்த தோசை ரெசிபி செய்யிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் இப்போ ஒரு அரை டம்ளர் இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். இட்லி அரிசிக்கு பதிலா நம்ம பிரவுன் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இதல 1/4 டம்ளர் பாசி பயிறு எடுத்துர்க்கேன். 1/4 டம்ளர் பாசி பருப்பு, 1/4 டம்ளர் கடலை பருப்பு, 1/4 டம்ளர் துவரம் பருப்பு. இந்த பருப்பு வகைகளை எல்லாத்தையும் ஒண்ணு போல கலந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். 4 hours மினிமம் 4 hours ஊறணும். இதல ஒரு அரை டம்ளர் கிட்ட நான் கொள்ளு எடுத்துர்க்கேன். இந்த கொள்ளு நம்ம தனியா கலஞ்சு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏனா களையும் போது கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்கும். சோ களையும் போது நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படினா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால தனியா ஊற வச்சிருக்கேன். இதல ஒரு 7 ல இருந்து ஒரு 10 வரைக்கும் நம்ம மிளகாய் வத்தல் உரைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாம் கலவைகளும் ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். சப்போஸ் நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு செய்றீங்க அப்படினா நைட் நம்ம ஊற வைக்கலாம். டின்னருக்கு செய்றோம் அப்படினா மினிமம் ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல நம்ம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம அடை தோசைக்கு நம்ம ரொம்ப நைஸா அரைக்க மாட்டோம். கொஞ்சம் கொரகொரப்பா அரைப்போம். அதே பக்குவத்துல நம்ம இந்த தோசைக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல நம்ம ஒரு தொளி சீவின ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் நம்ம இதல சேர்த்துக்கலாம். சோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிட்டு நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதல தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். weight lossக்கு ட்ரை பண்றவங்க இந்த ரெசிபி கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்ல டின்னருக்கோ நம்ம எடுத்துக்கலாம். ஏனா இதல சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா கொள்ளு, பாசி பயிறு அந்த மாதிரி நல்ல ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சேர்த்திருக்கோம். அதனால நம்ம நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவு கம்மியா இருந்தாலும் நமக்கு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். அதிக அளவு சாப்பாடு நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனால weight lossக்கு ட்ரை பண்றவங்க இந்த ரெசிபி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதல நிறைய அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் தோசை செய்யும்போது. சப்போஸ் முருங்கைக்கீரை கிடைக்கலனா நிறைய அளவு கருவேப்பிலை சேர்க்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை நல்ல சின்னதா கட் பண்ணி நம்ம அதல சேர்த்துக்கலாம். இதல நம்ம கேரட்டும் துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லா கலவைகளையும் mix பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பெருங்காயத்துல நம்ம சேர்த்துக்க போறோம். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது என்னன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நம்ம செஞ்சு சாப்பிடுறதுனால நல்ல கொஞ்சம் சூடா சாப்பிட்டா சாப்பிட முடியும். இன்னொன்னு நம்ம ஆறும்போது கொஞ்சம் ரஃப் ஆயிடும். ஏனா இதல கொள்ளு சேர்த்துக்கனால கொஞ்சம் அந்த விரைப்பு தன்மை கொடுக்கிற மாதிரி இருக்கும் தோசை. மத்தபடி டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. இப்போ நம்ம தோசை தவால நம்ம இந்த தோசையை நம்ம விட்டுறலாம். சோ நமக்கு தோசை நார்மல் நம்ம தோசை மாதிரி ஒண்ணு போல வராது. சோ நம்ம கொஞ்சம் கடினமான இருக்கிற மாதிரி இருக்கும். சோ ஆனாலும் நம்ம கொஞ்சம் முறுமுறுப்பா நமக்கு கிடைக்கும். ரோஸ்டா கிடைக்கும் தோசை. சோ இது நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் நம்ம தோசையில ஹோல் மாதிரி நம்ம போட்டு விட்டு அதுல கொஞ்சம் ஆயில் நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா தோசை நல்லா வெந்துரும். இப்போ இந்த டேஸ்டியான தோசை ரெசிபி நம்ம ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை ரெசிபிக்கு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த ஹெல்தியான டேஸ்டியான தோசை ரெசிபியை கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம பருப்பம் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.